இன்னைக்கு உடல் நலம் எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு வேற சின்ன உதாரணம் சொன்னால் போதும். ஒருத்தன் சுகர் டவுன் ஆகிட்டு இருக்கு, ஒருத்தருக்கு திடீர்னு வேர்த்து, அப்போ போய் அவரை கூப்பிட்டு, ஐயா ஐயா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்னத்தையோ சொல்லிட்டு போகிறாரியா, முதல்ல மாத்திரை இருந்தா எடுங்க ஐயா, கிருகிருன்னு வருதியா. காந்தி யாரியா, அவர் எங்கேயா பிறந்தாருமா உளருவார் அவருக்கு. காரணம் சுகர் டவுன் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு இந்த உலகமே தன்னை விட்டு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் காந்தியை பற்றி பேசினாலும், பூந்தியை பற்றி பேசினாலும், சாந்தியை பற்றி பேசினாலும் ஒன்றுமே அவருக்கு எடுபடாது. பல்லு வலியில் ஒருத்தன் பல்லு பிடுங்கி தண்டி வீங்கியிருக்கு. அவன்கிட்ட போய் லியோனி சார் ஒரு ஜோக் சொன்னாருன்னு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல்லு வீக்கம் வத்துனொன்னு உன்னை வந்து நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா, ஏன்டா நான் வீக்கத்தில் படுத்திருக்கேன், இப்போ லியோனி சாரோட ஜோக்கு ரொம்ப முக்கியமாம்மா. பல்லு வீங்கியிருக்கப்ப ஒரு நாளால் சிரிக்க முடியுமா, நகைச்சுவையை ரசிக்க முடியுமா? ப்ரெஷர் ஏறி இருக்கு ஒருத்தனுக்கு, ப்ரெஷர் ஏறி ஃபேன் 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 அப்படிங்கிறப்ப, சார் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரெஷர் யோகாவா இப்போ போய் நான் எப்படி யோகா அப்படின்ட்டு டாக்டர் அந்த ப்ரெஷர் பார்க்குறதுக்கு அந்த கையில் அந்த துணியை சுற்றுவார். சுற்றி ப்ரெஷர் பார்க்குறதுக்குள்ளேயே எவ்வளவு சார் எவ்வளவு சார்ன்ட்டு அந்த மீட்டரை பார்த்துட்டே இருப்பேன். ஆங்கிறதுக்குள்ளே நூறாக ஏறிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு. இல்லை சில டாக்டருக்கு ப்ரெஷர் பார்க்குறப்பே அவனை ப்ரெஷரை ஏற்றி விட்டுருவாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு மனிதன் உடலில் பாதிக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு மனசோ அல்லது பொதுநலத்தை பற்றிய சிந்தனையே வராது. அப்போ ஒரு குரூப் என்ன பேச வருதுன்னா, அடிப்படை வந்து உடல் நலம்தான், அதனால் அது பாதிக்கப்பட்டால் மனசாவது பொதுநலமாகுது அப்படின்னு பேச வர்றாங்க. இன்னொரு குரூப் என்ன பேச வருதுன்னா, மனசு தாயா உடல் நலத்துக்கே காரணம், ஒன்றுமே இல்லாமல் சில பேர் தலைவலிக்குதுங்கிறேன். ஒன்றும் இல்லை, மழையிலையும் நனையில எதுவும் சாப்பிடல, தலை வலி தாங்க முடியல அப்படிங்கிறேன். ஏன்டா காலையில் இப்போ தானடா எந்திரிச்சிருக்கேன், ஏன்டா தலைவலிக்குது அப்படின்னா, ராத்திரி பூரா என்னத்தையோ நினச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். காலையில் எந்திரிப்பம்மா, நம்ம பெரியப்பாக்கு இதே மாதிரி தான் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு, நமக்கும் ப்ரெஷர் கூடமாக இருந்துச்சு, எந்திரிப்போமோ எந்திரிக்க மாட்டோமோ, கை காலெலாம் இங்கிட்டு வலிக்குது, அந்த பக்கம் வலிக்குது, இந்த பக்கம் பிடிக்குது, அல்லையில் வெக்குன்னு இழுக்குது, அநேகமாக இன்றைக்கி ராத்திரி கடைசி ராத்திரி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே காலையில் எந்திரிச்சான்னா அவன் எப்படி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க? உடம்புன்னு இருந்துச்சுன்னா வலி வரத்தான் செய்யும், கால் இருந்துச்சுன்னா கால் வலிக்கும். என்னமோ உலகத்தில் இவன் ஒருத்தனுக்கு தான் இடுப்பு வலி வர்ற மாதிரியும், உலகத்திலே இவன் ஒருத்தனுக்கு தான் வயிற்று வலி வர்ற மாதிரி ராத்திரி பூரா அதையே நினச்சி காலையில் எந்திரிச்சு தலைவலியை யாரை பார்த்தாலும் கோவப்படுறது. இவன் வந்து எவ்வளோ உடல் நலம் பயங்கரமான ஆளாக இருந்தாலும் மனசு பாதிக்கப்பட்டான்னா போச்சு. அதனால தான் மனசை பற்றி பாட்டு, மனசை பற்றிய செய்திகள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்கிறார், மனசாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறதுன்னு எழுதியிருக்கார். மனசாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு பரப்புதான். அப்படியே மனசாட்சி தூங்க ஆரம்பிச்சோன்னே நம்ம மனசை அப்படியே கிளம்பி போகுது, அப்படியே எங்கெங்கெல்லாம் போகலான்டா, யார்ரா அப்படின்ட்டு, டா நல்லா இருக்கே, அப்படியே போயிட்டு வா அப்படின்ட்டு. சுகர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்து அந்த லட்டெல்லாம் அப்படியே தெரியும். ஒரு 2 லட்டை சாப்பிட்டா என்னவான், சாப்பிட்ருவான், அப்புறம் ஊசியை போட்டுக்குவான் அப்படின்னு நினைக்கிற ஆள். மனசாட்சி அடகு வச்சோன்னா மனசு அப்படியே கிளம்பி போகும். இந்த மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவனுடைய உடல் பொதுநலம் எல்லாம் பாதிக்கப்படும். ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்வும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? தலைப்பிலேயே நாங்க தாங்க முதலிடத்துல இருக்கிறோம் ஐயா. தலைப்புல மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலையும் உடல் ஆரோக்கியத்துக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்கன்னு தாங்க நான் சொல்ல வரேன். என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க?
முதல்ல சொல்லிட்டாப்புல அது உடனே முதல்லன்னு ஆயிருமா? இப்போ சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இலை போடுறான், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வைக்கிறாங்க. முதல்ல போட்டதுங்கிறதுக்காக யாராவது இலையை எடுத்து திங்கிறம்மா? திங்கிறதில்ல. சும்மா என் மனசில் பட்டதை சொன்னேன். உன்னைய நான் மறுத்து பேசணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை, அதுக்காகத்தான் சொன்னேன். தங்கச்சி யோகலட்சுமி ரொம்ப அழகா பேசினாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க. நம்ம வந்து மேடையில் இருக்க ஒரு நடுவராக வராங்க, இல்லை ஏதாவது ஒரு சிறப்பு விருந்தினராக வராங்கன்னா அவங்க கண்ணு அழகா இருக்கு சொல்ல முடியாதுன்னாங்க. நீங்க ஏம்மா அழகை பத்தி பேசுறீங்க? இந்த வயசுலையும் அவங்களோட கண் பார்வை தெளிவா இருக்குன்னு நீங்க சொல்லலாம் இல்லைங்களா? கைகள் அழகா இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க ஏன் கையோட அழகை பத்தி பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன். இந்த வயசுலையும் உறுதி வாய்ந்த உழைக்கும் கரங்கள் இருக்குன்னு நீங்க சொல்ல இல்லையா? அந்த உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசுங்கன்னா நான் சொல்றேன். உங்களுக்கு ஆதரவா நான் பேசுறேன். இப்ப பாருங்க, கர்ணம் மல்லேஸ்வரி மனநலத்தோட தான் அவங்க வந்து பளு தூக்கும் போட்டியில் வெற்றி பெற்றாங்கன்னு யோகலட்சுமி சொன்னிச்சு. இந்த பிள்ளைய பளு தூக்கும் போட்டிக்கு நல்ல மனநலம் கொடுத்து தைரியத்தை கொடுத்து போய் தூக்குப்பா அப்படின்னா தூக்க முடியுமா? நான் இந்த போட்டிக்கே வரல. வேறு ஏதாவது காற்றுல அடிச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னா சொல்லுங்கள். நான் பஸ்ஸே இல்லாமல் இங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு 5 நிமிஷத்தில் நான் போயிடுவேங்க. சிக்குன்னு உடம்பு இருக்கு. அதனால் இதெல்லாம் பளு தூக்கும் போட்டியில் வெற்றி பெற முடியுமா? எஸ்பி பாலசுப்ரமணியத்தை கூப்பிட்டு 100 மீட்டர் டேஷ் ஓடி 10 செகண்டில் ஓடியாருனாக்கா அவர் என்ன செய்வார்? நல்லா பாடுவார், அவ்வளோதான். அதனால் கர்ண மல்லேஸ்வரிகிட்ட உடல் பலம் இருந்ததுனால தான் அந்த வெயிட் அவங்களால தூக்க முடிஞ்சிச்சு. வெறும் மனபலம் இருந்து என்ன பிரயோஜனம்? அடுத்தது இன்னொன்று சொன்னாங்க, கருப்பாக இருக்கிறவங்க எல்லாம் மேக்கப் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஐயா, நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போய் மேக்கப் போட்டுட்டு சிவப்பாக இருக்கிற அந்த புள்ள தாங்க ஐயா. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. நம்மளோட குட்டி தங்கை சொன்னாங்க, உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுறதுக்கு 1 வருஷம் போதும் அப்படின்னு. நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி 1 வருஷத்தில் பேசி முடிச்சிருவீங்கம்மா. ஆனால் நீங்கள் பேசணும்னாவே உங்கள் உடல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? அடுத்தது யோகதர்ஷினி அக்கா அவங்க சொன்னாங்க, உடம்பு சரியில்லை நோய் வருது, நோய் வருது வரும். உடம்புன்னு இருந்தால் நோய் வரும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ ஆரோக்கியமாக பார்த்துக்காதது யார் தப்புங்கக்கா? நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துருந்தீங்கன்னா உடம்பு நல்லா இருந்திருக்கும்ல. அந்த ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்னு தாங்க நாங்கள் சொல்கிறோம். ஐயா, ஒரு குழந்தை உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல எது உருவாகுது? உடம்பு தானுங்களே. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு அப்படின்ற ஒண்ணே உள்ள வருது. அந்த உடம்பும் மனசும் சரிவர செயல்பட்டா மட்டும்தான் பொதுநலனே உள்ள வர முடியுங்க ஐயா. அப்போ எல்லாத்துக்கும் அடித்தளம் எது? அந்த ஆரோக்கியம் தானே. அந்த உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியா வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு நிம்மதி மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு நான் சொல்றேங்க ஐயா. ஐயா, தன் பசியினை மறந்து மக்கள் வயிறு நிறைய தன் ரத்தம் குறைஞ்சாலும் நாற்று நட்டு களை பறித்து கதிர் அறுத்து நெல் கும்பி உழவரிக்கிற உழவன் தான் ஐயா பொது நலத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைகிறான். ஐயா, தான் சேத்துல கால் வச்சாதான் மக்கள் எல்லாம் சோத்துல கை வைக்க முடியும்ன்ற எண்ணத்துல உடனே நம்மளுடைய உடல் நலத்துல பேசின அறிவாளிகள்லாம் சொல்லுவாங்க, கையும் காலும் நல்லா இருந்தா தானே சோத்துலயும் சேத்துலயும் கையை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஐயா, எங்களுக்கு அது நிம்மதியை தரலையே. மற்றவங்களுக்கு சோறு போடணும்ன்ற எண்ணம் தானே எங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருதுன்னு சொல்றோம். ஐயா, பசிக்கு பாஸ்புட் வந்தது, பழைய கூழ் களி மறைஞ்சது. இதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு சர்க்கரை நோயாளி உருவானது தான் மிச்சம். நாம் என்றைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவது கௌரவம், கேப்பங்குள் குடிப்பது கேவலம் என்று நினைத்தோமோ அன்னைக்கே நாம் உடல் நலத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் இழந்துட்டோம்னு சொல்றேன். ஐயா, மறுக்க முடியுமா உங்களால? ஐயா, ஒவ்வொருத்தரும் எல்லா செல்வங்களையும் பெற்று எந்த நோயுமே இல்லாம வாழணும்ன்றது ஒவ்வொருவருடைய ஆசை. இதை நான் மறுக்கல. இருப்பினும் நம்மளுடைய இந்தியாவில், குறிப்பிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் எய்ட்ஸினால பாதிக்கப்பட்டு வராங்க. டெங்கு காய்ச்சல், பன்றிக் காய்ச்சல், சிக்கன் குன்யா, மலேரியா போன்றவையெல்லாம் மனித உடலுக்கு வந்து வாய்க்கும் போது நாங்க எப்படிங்க ஐயா உடல் நலத்துல நிம்மதியும் மகிழ்ச்சி அடைய முடியும்னு கேட்கிறேன். ஐயா, ஒரு நிதர்சனமான உண்மை சொல்றேன் கேளுங்க. நாங்க இந்த ஆடிஷனுக்காக வேலூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். அன்றைய இரவு இங்கே எங்களுக்கு தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த ஆடிஷன்ல
எங்களுக்கு உடல் நலம் இருந்தது, ஆனால் தங்க இடம் கிடைக்கல. மனநலம், தன் நம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருந்தது. அறியாத ஊர்ல போக வழி தெரியல. இங்க இருந்த ஒரு அக்காவுக்கு பொது நலம் இருந்தது. அதனால எங்களை அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்க வீட்டுல ஒருத்தர் எங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, இங்க பார்த்தங்க ஐயா பொது நலத்துல கிடைச்ச நிம்மதியும் மகிழ்ச்சியும், எங்களுக்கு ஒரு புது உறவினர்கள் கிடைச்சிருக்காங்க, எங்களுக்கு கிடைச்ச நிம்மதியும் அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமும் உடல் நலத்துல கிடைக்குமா மனநலத்துல கிடைக்குமான்னு கேக்குறேன். ஐயா, வாழ்க்கையில இருக்கிறத வச்சு நிறைவடையறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு தெரியணும் சார். வாழ்க்கையில அது இல்லையா இது இல்லையா அப்படி வாழணும் இப்படி வாழணும் ஏன் நினைக்கிறீங்க? கட்டுறதுக்கு துணியும் சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடும் இருந்தா ஒவ்வொருத்தரும் பணக்காரன் தான். இல்ல நான் பணக்காரனா தான் வாழணும் அப்படின்னா நம்ம நாடு எங்க போறது நீங்களே சொல்லுங்க. இருக்கிறத வச்சு அனுபவிக்கிறதுக்கு பேர் தான்டா வாழ்க்கை. அதுதான் சார் எங்களுடைய பொதுநலம். 4000 ரூபாய்க்கு ஒரே துணியை வாங்கி ஆடம்பரம் செய்வதை விட அதே 4000 ரூபாய்க்கு 4 துணியை வாங்கி ஒரு துணியை நீ உடுத்தி கொண்டு மீதி 3 துணியை அனாதை குழந்தைக்கு கொடுத்து பாருங்க ஐயா. நீ யாரப்பா சொல்லிட்டு இருக்க? யாரையோ ஒரு ஆளை சொல்ற மாதிரியே தெரியுதே. 4000 ரூபாய்க்கு ஒரு துணியை வாங்கி போட்டுக்கிட்டு நீ வெளிநாடெல்லாம் சுத்துறதை விட 4 ட்ரெஸ்ஸை 1000 ரூபாய்க்கு வாங்கி ஒன்றை நீ போட்டுட்டு மீதி 3000 ரூபாய்க்கு 3 பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸை கொடுப்பா. சே, என்ன அருமையான ஒரு பாலிடிக்ஸை மறைமுகமாக பேசியிருக்கு பாருங்க ரித்திகா. சூப்பர் ஐயா. அந்த ட்ரெஸ் அந்த அனாதை குழந்தை தன்னோட உடம்பு மேல வச்சு ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கும் பாருங்க. அந்த சிரிப்புல கிடைக்குங்க ஐயா நிம்மதியும் மகிழ்ச்சியும். அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலங்க ஐயா கிடைக்கும்? ஐயா, ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு வாழ்க்கைன்னு என்ன கேட்டு பாருங்க, அவன் என்ன சொல்லுவான் சொல்லுங்க பார்க்கலாம்? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் வாழ்க்கை டப்புன்னு முடிச்சிருவான். அதே ஒரு சன்னியாசி கிட்ட போயிட்டு வாழ்க்கைன்னு என்ன கேட்டு பாருங்க, வெந்ததை தின்கிறோம் விதி வந்தால் சாகிறோம் அவன். ஒரு நடிகன் கிட்ட போயிட்டு வாழ்க்கை என்ன கேட்டு பாருங்க, மார்க்கெட் இருந்தா மேக்கப் இல்லைன்னா பேக்கப் அவன். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. அதே ஒரு பொதுநலம் படைத்த மனிதன் கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க, பிறப்பு முதல் கொண்டு இறப்பு வரை பிறருக்கு உதவி செஞ்சு வாழணும், இதுதான்டா வாழ்க்கைன்னு சொல்றான் பாருங்க. இவனுக்கு இருக்கிற நிம்மதியும் மகிழ்ச்சியும் வேற யாருக்குங்க ஐயா கிடைக்கும்? ஐயா, கடன், பகை, நோய் இந்த 3மே இல்லாத வீடு நல்ல வீடு. நம்ம வீடு எப்படி? உனக்கேம்மா இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி? கடன், பகை, இன்னொன்று என்ன இந்த சொன்ன? 3மே இல்லாத வீடு நல்ல வீடு. இது 3ன்னு எங்கள்கிட்ட இல்லைப்பா. அதனால தான் உங்களையெல்லாம் மேய்ச்சி நான் பேச வச்சுக்கிட்டு இருக்கிறது காரணம் இது 3 இல்லாதனால தான். இல்லாட்டி கண்டிப்பாக அங்கே ஒரு வட்டிக்காரன்ட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருப்பேன், இல்லாட்டி ஆஸ்பத்திரியில் படுத்திருந்திருப்பேன், இல்லாட்டி வேறு பிரச்சனையில் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருப்பேன். இது 3 இல்லாதனால தான் உங்கள் 18 பேர் கூட நடுவில் உட்காந்து உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறது காரணம் இது 3 இல்லை. ஐயா, ஒரு பொதுநலமா யோசிக்கிற மனிதர் வீட்டுல இந்த 3மே இருக்காது, இருக்கவும் கூடாது. அதனாலதான் உங்க வீட்டுல அதெல்லாம் இல்லை. மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்வையும் தருவது மனநலன்தான்னு நான் பேச வந்திருக்கேன். ஐயா, அடுத்தடுத்த வீடுகள் இருந்த போதெல்லாம் மனிதன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தான். எப்பொழுது வீடுகள் அடுக்கடுக்காயானதோ அப்பொழுதுதான் நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தொலைத்து விட்டு புலகத் தொடங்கினான். பணம் பணம் என்று தன் சம்பாத்தியத்தின் பின்னால் ஓடியவன் மன நிம்மதியெல்லாம் தொலைத்து விட்டு எங்கோ தொலைத்த மன நிம்மதியை தேடி கோவில் கோவிலாக ஓடிக்கொண்டிருக்கிறான். திருக்குறளை தொட்டாலும் கைமணக்கும், படித்தால் கண்மணக்கும், சொன்னால் வாய்மணக்கும், எண்ணினாலே இதயம் மணக்கும், செய்யா மொழியெனும் வடமொழி வீதத்தினும் பொய்யா மொழியெனும் தமிழ்மறையே சாலச் சிறந்தது. சாலச் சிறந்த தமிழ்மறையிலிருந்து ஒரு வரி, மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம். மனநலம் இம்மண்ணில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா வகையான ஆக்கத்தையும் தருன்னு 2000 வருடங்களுக்கு முன்பே வள்ளுவன் சொல்லிவிட்டு போய்விட்டான். ஐயா, நீங்களே சொல்லுங்க, வள்ளுவன் வாக்கு பொய்யாகுமா? வள்ளுவர் வாக்கு இதுவரைக்கும் பொய்யானதாக சரித்திரமே இல்லை. காரணம், உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நமது தமிழ் நூலான வள்ளுவர் எழுதிய திருக்குறள்ங்கிறத நினைச்சு ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படும். அவ்வளவுதாங்க ஐயா, இப்பவே தீர்ப்பு எங்க பக்கம்தான் இருந்தாலும் அடுத்து சொல்றேன். மனநலம் இருந்தா எண்ணங்கள் தெளிவாகும். எண்ணங்கள் தெளிவானால் செயலில் நேர்த்தி இருக்கும். செயலில் நேர்த்தி இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைத்தால் மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி வந்தால் நிம்மதி வரும். ஆக மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் மூல முதற் காரணமாக இருப்பது மனநலன்தான். முதல் கோணல் முற்றிலும் கோணல்.
மனநலமில்லாவிடின் இவை யாவுமே சாத்தியமே இல்லை. ஐயா, பொதுநலம் பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க விவசாயிக பொதுநலவாதிகன்னு. ஒத்துக்கிற, ஊருக்கே சோறு போடணுங்கிற பொதுநலம் இருக்கு விவசாயிகிட்ட. கொட்டுற மழையிலும் கொள்ளுத்துற வெயிலும் உழைக்கிற உடல் பலம் இருக்கு விவசாயிகிட்ட. ஆனா உண்மைய சொல்லுங்க, விவசாயிகள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கான்? கேட்டு கேட்டு கிடைக்காத நீர்ப்பாசனம், வெறும் அறிக்கையாகவே நின்று போகிற நிவாரணன்னு பட்டியலிட்டா நீண்டு கொண்டே போகிற மனப்பிரச்சனைகளால எத்தனை விவசாயிகள் கொத்து கொத்தா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கேட்க நாதி இல்லாம தலைநகர்ல ஆடை இல்லாம போராட்டம் பண்ணாங்களே, யார் கேட்டா? எங்கயா இருக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும்? எல்லாரும் சொல்றாங்க பொதுநலவாதிகள் எல்லாம் உடல் நலத்தோட இருந்தா அவங்க பொதுநலம் செய்வாங்கன்னு. ஆமா, உடல் நலத்தோட இருந்தா பொதுநலம் செய்வாங்க. அதனால நம்ம மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்போம். ஆனா மற்றவர்களுக்காக போராடுகிற அவர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்களான்னு கேட்டா கேள்விக்குறிதாங்க ஐயா. ஐயா, இந்த மனசு இருக்கே மனசு, அதுதாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பேய் இருக்குன்னு சொன்னா நம்புறான், பேய் இல்லைன்னு சொன்னாலும் நம்புறான். எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்டயே கேட்குறேன் ஐயா, பேய் இருக்கா இல்லையா? பேய் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? பேய் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்குதா? என்னம்மா இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டுட்டேன். பேயின்னு ஒன்று இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் எவன் மற்றவனுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்குறானோ அவனை நான் பார்த்துருக்கேன். உலகத்தில் மிகப்பெரிய பேய் அவனால் தான் இருப்பான். நாட்டை கெடுக்கிறதுக்குனே ஒரு குரூப்பு பரப்பிருக்கான்ல, அவங்க தான் உலகத்திலே மிகச்சிறந்த பேய். யாருன்னா அவன் தான், வேற யாரும் இல்லை. அதனால் நாட்டுக்கு நல்லது செய்பவர்கள் கடவுள், நாட்டுக்கு துன்பம் இழைப்பவர்கள் பேய்கள். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. இன்று அகிலம் ஆளும் மொழிகளுக்கெல்லாம் மறுச்சுவடி தெரியாத காலத்திலே இலக்கணம் கொண்டு இலக்கியம் காட்டிய எமது தமிழ் மொழியில் போட்டியிடுவதற்கு பெருமிதம் கொள்கிறேன். ஒரு மனுஷன் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு அவன் உடல் நலம் தான் அவசியம்னு நான் சொல்றேன். ஒரு சிறிய கல்லை அழகான கோயிலில் வச்சு பார்த்தாதான் அதுக்கு மதிப்பு. அதே மாதிரி தாங்க மனசும், ஒரு நலமான உடம்புல வச்சு பார்த்தாதாங்க அதுக்கு மதிப்பு. ஐயா, நீங்க சொன்னீங்க இலைய சாப்பிட முடியுமான்னு. இலைய சாப்பிட முடியாதுங்க ஐயா, இலை இல்லாமையும் சாப்பிட முடியாதுங்க ஐயா. ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். இலை போடாமல் இந்த பெட்ஷீட்டில் சோறு போட்டால் சாப்பிடுவோமா நம்ம? இந்த இதில் அல்லது தரையில் ஏதோ நேர்த்தி கடனுக்கு மண்ணில் சோறு போட்டு திம்பேன். அதை ஏதாவது ஒரு நாளைக்கு வேணாலும் திங்கலாம். டெய்லி மண் தரையில் போட்டு சாப்பிட முடியுமா? ஏதோ ஒரு உதாரணம் தெரிஞ்சதுக்கு நான் சொல்லிவிட்டேன். அதுக்குன்னு இலை இல்லாமல் சாப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னு எனக்கே பரிச்சை வைக்கிறேன். விசையூரும் பந்தினை போல் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டானாம் பாரதி. ஒரு பந்தை எட்டி உதைச்சா எப்படி அங்கேயும் இங்கேயும் போகுதோ அந்த மாதிரி ஒரு உடல் வேணுமா? நம் எதிர்கால இந்தியர்கள் மன வலிமை உள்ள ஞானிகளாக இல்லை என்றாலும் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனால் உடல் வலிமையற்ற நோயாளிகளால் இருந்தால் மிகப்பெரிய கஷ்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் புத்தகத்தை கையில் எடுத்து படிப்பதை விட பந்தை காலால் உதைத்து விளையாடுவது அவசியம். நான் இப்ப சொன்னதுல யார் யார் அஃபெக்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன். பழைய காலத்துல என் பாட்டி தாத்தாலாம் சொல்வாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு. வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டு போகும்போது சொல்வாங்க, உடம்பு பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வரோன்னு. இப்போ நம்ம வீட்டுக்கு யாரையும் கூப்பிட்றதும் இல்லை, பாட்டி தாத்தா சொல்கிறத கேட்கறதும் இல்லை. இப்போ நம்ம முழு நேரமாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு சோஷியல் மீடியாக்குள்ளாரையே முழுங்கியிருக்கோம். அந்த சோஷியல் மீடியாக்குள்ளாரையும் ஒரு ட்ரெடிஷ்னலை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ட்ரெடிஷ்னல் நம்ம பலதை விட்டுட்டு வரோம். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி ஐயா வணக்கம் அப்படின்னு தமிழ் ஆரம்பித்தாங்கன்னா நம்ம சொல்லுவோம், ராங் நம்பர், என்ன ஐயா வணக்கம்ங்கிற, ராங் நம்பர் வையா ஃபோனு வச்சுட்டு போயிடுவோம். அந்த நிலைமைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் வந்து நிற்கிது. இந்த ட்ரெண்ட்லேயும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணுறோம். என்னன்னு தெரியுமா? பாய் டேக் கேர்னு அனுப்புகிறோம் நம்ம சேட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம். அந்த டேக் கேருக்கு என்ன அர்த்தம்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்னு அர்த்தம். உடம்ப பத்திரமா பார்த்துக்கோன்னு அர்த்தம். உடம்பு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் மறைஞ்சிட்டு வர பாரம்பரிய பண்பாட்டையே இப்போ ட்ரெண்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம்னு நினச்சி பாருங்க. நம்ம ஆரோக்கியமும் நம்ம பற்கள் மாதிரி தான். 32 பற்கள் இருக்கும் போது யாருக்காவது அதோட அருமை புரியுதா? சில பேர் பல்லு விளக்க கூட மறந்துடுறாங்கங்க. நாளைக்கே எனக்கு ஒரு பல்லு விழுந்துருச்சுனா தான் அதோட அருமை எனக்கு புரியும். நாக்கு போய் அந்த இடத்தையே தொடவி பார்க்கும், எங்கடா இங்க ஒரு பல்லு இருந்துச்சே காணமேன்னு.
அதே மாதிரி தாங்க ஆரோக்கியமும். நாளைக்கு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா தாங்க அதோட அருமை நமக்கு தெரியும். எனக்கு மனநலமே மகிழ்ச்சி தருதா இருக்கட்டுங்க. எனக்கு மகிழ்ச்சி தரணும். மனசுல நான் எழுதணும்னு நினைக்கிறேன். ஒரு டைரியில என் பேனாவை எடுத்து எழுதணும்னு நினைக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சி வேணும்னா நான் எழுதணும். அதுக்கு என் கையை கொண்டு போய் பேனாவை எடுக்கணும். கையை யூஸ் பண்ணி தான் எழுதணும். கை வேண்டும் என்றால் உடல் வேண்டும். உடல் வேண்டும் என்றால் உடல் பலம் வேண்டும். உடல் பலம் இருந்தால்தான் மனதில் மகிழ்ச்சி மலரும்.